students, welcome to our YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ செஷன்ல பார்க்க போறது பாத்தீங்கன்னா 12th standard chapter number 3 economicsல theories of employment and income. லெசன் பேர் தான் theories of employment and income. ஆனா அது உள்ள படிக்கிறது எல்லாமே unemployment பத்தி படிப்போம். ஷியரா நம்ம போர்டு எக்ஸாம்ல இந்த பர்டிகுலர் லெசன் வந்து ஒரு 12 மார்க்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். So theories of employment and income எல்லா லெசனுமே சூப்பரா என்ன பண்ணிருக்கோம்னா அது beginning with the important quotation. இதுல வந்து Vonnegut P and Vonnegut R அப்படின்றவருடைய நேம் அங்க பிரசன்ட் ஆயிருக்கு, எக்கனாமிக்ஸ்னுடைய நேம். இதுல முக்கியமா ஒரு நம்ம நோட் பண்ண வேண்டியது ஒரு 3 இம்பார்ட்டன்டான கீவேர்டு. அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட்னால பீப்புள் வில் சஃபர் டிமாரலைசேஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் லாஸ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட். இதெல்லாம் என்ன காரணம்? இட் வில் ப்ரொவைட் ஐடல்னஸ் அப்படின்னு அவங்க வந்து தனியாவே காமிக்கணும். ஃப்ரஸ்ட்ரேஷனும் ஒரு அழுத்தத்தை கொண்டு வந்துடும் அப்படின்றத அந்த லெசன்ல நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஸோ இதுல ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் இந்த லெசன் வந்து கண்டிப்பா நம்ம ஒரு 2 1 மார்க் போர்டு எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ரைட் ஃப்ரம் த வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது எல்லாத்துக்குமே நான் ப்ரீவியஸ் வீடியோலயே சொல்லியிருப்பேன். இது பாத்தீங்கன்னா ஒரு ஹிண்டோட நம்ம இதை வந்து தரவு பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இது அப்படியே நமக்கு ஒரு போனஸ், இது கிஃப்ட். நம்மளுடைய புக் பேக் ஒரு 2 மார்க். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் பத்தின ஒரு தியரி. If every able-bodied person who is willing to work at the prevailing wage rate is employed, called, இதுக்கு பேரு full employment. இது அப்படியே as such present. Involuntary அப்படின்னு ஒரு வேர்ட் ஆட் பண்ணிட்டு சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஆன்சர் இஸ் கிளியர். So you will get full mark. Question number 2. Structural unemployment. Structural அப்படியே changes கம்ப்ளீட்டா. Structural changes ஆயிடுது. So it is dynamic. Dynamic changes அர்த்தம். One is constant and another one dynamic. Okay. Third one, disgust. It begins with nothing upon 0. 0 is the exact answer for it. Okay, next, fourth question பார்த்தீங்கன்னா the main concern of classical economic theory. இதை வந்து நீங்க ஹிண்டா எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இதுக்கு நம்ம கிளாசிக்கல்னு வரும்போது என்ன அர்த்தம்? பேலன்ஸ்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் இஸ் எக்கானமி இஸ் ஆல்வேஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் யூக்லிபிரியம். யூக்லிபிரியம்னா சமநிலைன்னு அர்த்தம். பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறது. தட் இஸ் ஆன்சர் ஃபார் இட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். According to Keynes, which type of unemployment prevails in capitalist? Underemployment. Okay, then the next one. The core of classical theory of employment. இது எதை பத்தின ஒரு விஷயம்? Law of market. Okay, then the next question. Keynes attribute-நாவே அது வந்து என்ன? Unemployment என்ன மீனிங்? இங்க ஒரு டிமாண்ட். அப்ப ஆன்சர் இஸ் a lack of effective demand. நமக்கு இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்ன்றத கீவேர்டா எடுத்துப்போம். then the next one, flexibility brings. ஏதாவது எல்லாமே ஒரு வளைஞ்சு கொடுத்து போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். so that is the answer here, rate of interest. okay, next one. dash theory is a turning point அப்படின்னா நம்ம கொடுத்த எக்கனாமிக் தியரியில எக்கனாமிக்ஸ் யாருடைய தியரி வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட்னு கேக்குறோம். அதாவது இது எதை பத்தின ஒரு லைன் அப்படின்னா டூரிங் த வேர்ல்டு வார், பிஃபோர் த ஸ்டார்டிங் ஆஃப் த வேர்ல்டு வார் 2, இன் பிட்வீன் வேர்ல்டு வார் 1 and 2, அந்த டைம்ல when goods are unsold. ஃபர்ஸ்ட் லெசன்ல நமக்கு அவருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிதான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். கீன்ஸ்னுடைய டெஃபினிஷன். இதனுடைய ஆன்சர் கீன்ஸ். இதுல வந்து மாடர்ன் எக்கனாமிக் தியரி கூட நம்ம ஒரு ஹிண்டா எடுத்துக்கலாம், இல்ல டர்னிங் பாயிண்ட எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். கீன்ஸ் when goods are unsold, அதுதான் டர்னிங் பாயிண்ட் அந்த இடத்துல கொடுத்துருக்கிறாரு. நெக்ஸ்ட் ஒன். the basic concept used in Keynes theory. எதை பத்தின விஷயம்? effective demand. employment and income நாவே it shows the demand. okay, then the next one, the component of aggregate demand. இப்போ aggregate supply நமக்கு வந்து ஒரு பார்ட்டா நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி இந்த அக்ரிகேட் டிமாண்ட் காமன் யார பத்தின விஷயம்னா கம்ப்ளீட்லி அபவுட் த கவர்மெண்ட். சோ ஆன்சர் இஸ் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். தென் த நெக்ஸ்ட் ஒன், அக்ரிகேட் சப்ளை ஃபார்முலா கேக்குறாங்க. நமக்கு ஈக்குவேஷன் நம்ம ப்ரீவியஸா எழுதிருப்போம் இல்லையா? அதாவது நெட் ஃபேக்டர் இன்கம். அதே மாதிரி தான் இங்க C plus S plus T plus RF. RFனா அமௌண்ட் ரிசீவ்ட் அண்ட் அமௌண்ட் பெய்டு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இல்லைன்னா நெட்டு டாக்ஸ் அமௌண்ட் அப்படின்னு கூட நம்ம அமௌண்ட் ரிசீவ் பெய்டு எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுல
டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட். மெயினா நம்ம இதுக்கு வந்து சொல்ல வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட் தான் இங்க சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கீன்ஸ் தியரி பர்சியூ. எதை பத்தின ஒரு விஷயம், டு ரீப்ளேஸ் த லாசஸ் ஃபேரி ஸ்டேட் இன்டர்வென்ஷன் இன் சர்டைன் சிச்சுவேஷன். then the next one in Keynes theory of employment and income, இதை நம்ம ஹிண்டா எடுத்துக்கலாம். and the cause of economic depression, இதையும் நம்ம ஹிண்டா எடுத்துக்கலாம். இதுக்கு என்னன்னா less aggregate demand in relation to productive activity. then next one classical theory advocates, எதை பத்தி அதை ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படின்னா பேலன்ஸ்டு பட்ஜெட். எப்பயுமே எல்லாருக்கும் சமமா போறது, ப்ராஃபிட் வரும்போது நமக்கு கம்மியா இருக்கும் அவ்வளவுதான், பட் கன்ஃபார்மா ப்ராஃபிட் கிடைக்கும். கீன்ஸ் தியரி எம்பசிஸ், இது எதை பத்தின மேம்படுத்துற ஒரு விஷயம் அப்படின்னா ஷார்ட் ரன் குயிக் ப்ராசஸ், ப்ராஃபிட்டும் ஹியூஜா இருக்கும், அப்நார்மல் கூட சொல்லலாம். தென் அக்கார்டிங் டு கிளாசிக்கல் தியரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதை பேஸ் பண்ணுது, ரிவார்ட் ஃபார் சேவிங். இது வந்து இது எவனுடைய ரிவார்ட் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் a ரிவார்ட் ஃபார் சேவிங். தென் நெக்ஸ்ட் ஒன் in Keynes theory the demand for and supply of money, இது ரெண்டு கிளீனா நோட் பண்ணி வச்சோம். இது எதை பத்தின ஒரு விஷயம் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். Keynes demand for supply of money அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். then the next hint sales loss risk, எதை பத்தி மென்ஷன் பண்றாங்க, ஆட்டோமேட்டிக் பிரைஸ் மெக்கானிசம். ஓகே, சோ திஸ் இஸ் அவர் லாஸ்ட் கொஸ்டின். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த ஹிண்ட் வந்து நீங்க ரிப்பீட்டடா இதுல கொஞ்சம் கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னா ஷியோர் யூ வில் கெட் த கம்ப்ளீட் மார்க். மோஸ்ட்லி ஒரு மினிமம் 1 கொஸ்டின் ஆர் த மேக்சிமம் 2 1 மார்க்ஸ் இந்த பர்டிகுலர் லெசன்ல இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கண்டிப்பா வரும். ஸோ இதை ரிப்பீட்டடா என்ன பண்ணுங்க, கோ த்ரூ பண்ணுங்க, வித் த ஹிண்டோட ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஷியோர் யூ வில் கெட் ஃபுல் மார்க். ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.